அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் எக்ஸாம் 2020 தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. அதன் பிறகு இப்போ நம்மளுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விடைகள் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். வித்தின் ப்ரூஃபோடு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அது யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ நிச்சயம் எல்லாருமே ஓரளவு ப்ரூஃப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சென்டர் மூலியமாகவும் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. பார்க்கலாம், நிச்சயம் என்னென்ன விதமான சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் இப்போ ரிசல்ட் எப்பொழுது வெளிவரும் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளார கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிசிக்கலுக்கு 1:5 கூப்பிட போகிறாங்க. ஒரு பணியிடத்திற்கு 5 நபர்கள் வீதம் கூப்பிடும்பொழுது யார் யார் கூப்பிடுவாங்க, எந்த மார்க்கோட லாஸ்ட்டில் நிற்க போகுது இப்படிங்கிற மாதிரி பலவிதமான வினாக்கள் மனசுக்குள்ளார எழுந்துட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓரளவு கொஷின் நார்மலாக இருந்தது, ஒரு எளிமைன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அதனால் கட் ஆஃப் ரொம்ப எகிறலாம் சொல்ல முடியும். எளிமை தான், வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் எளிமையாக இருந்தது, அவ்வளோதான் கருத்து. வேக்கன்சி எப்பயுமே எளிமையாக இருந்தாலும் சரி, இல்லை கடினமாக இருந்தாலுமே அந்த மார்ஜின் தான் எப்போதும் இருந்துகிட்ருக்கு. அதனால் எல்லாருமே ரிசல்ட்டை நோக்கி தான் காத்துட்ருக்கோம். ஏன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போவோமா, அந்த ஃபிசிக்கல் தான் நிறைய பேருக்கூட வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. ஏன்னா இதில் மார்க் அதிகமாக எடுத்துருக்கவங்க கூட அங்கே போயிட்டு கம்ப்ளீட் பண்ணாதான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வேலையே பறி போயிடுது. அப்படிங்கும்போது இதில் மார்க்கு மீடியமாக ஆவரேஜாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் அந்த 15 out of 15 அந்த மற்றபடி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியோ இல்லை என்சிசியோ என்எஸ்எஸ்ஸோ வச்சுருந்தாங்கன்னா அவங்க இவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 1 மார்க் 2 மார்க் அந்த 3 மார்க்லாம் எந்த அளவு முக்கியத்துவங்கிறத நீங்கள் நிச்சயம் போய் ஃபிசிக்கலுக்கு போய் அந்த 1 மார்க் 2 மார்க் எவ்வளோ முக்கியத்துவங்கிறத ஒவ்வொரு ஆளும் நீங்கள் உணர்ந்துப்பீங்க. அதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் கூட நம்ம வாழ்க்கையே புரட்டி போகிற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எதையுமே ஒரு சின்சியராக எடுத்துக்குங்க. அதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கோம். அதனால் பாருங்கள், இப்போ ரிசல்ட் ஜனவரி 11 இல்லைன்னா 12ஆம் தேதி வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி 11 அல்லது 12 2021 தேர்வு முடிவுகள் வெளியிட வாய்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு உங்கள் இந்த ஒரு குழு அமைச்சு இவங்க ப்ரூஃப் யாரெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அந்த வினாக்கள் ஆராய்ஞ்சு அதில் என்னென்ன விடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை மறுபடியும் அதில் அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து மறுபடியும் ஃபைனல் கீ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்னு எப்படியா இருந்தாலும் 2-3 நாள் ஆகிடும். முடிவு பண்ண பிறகு அதை கம்ப்யூட்டரில் இந்த ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு உங்களுடைய ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 4,90,000 பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய ஓஎம்ஆரும் ஸ்கேன் பண்ணுறது கண்டிப்பாக நிச்சயம் ஒரு 10 நாட்கள் இடைவெளி வரும். அதனால் நம்மளுக்கு நிச்சயம் 11, 12 தேர்வு முடிவுகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லாத அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செகண்ட் லிஸ்ட் வருமா, இதே மாதிரி எல்லாரோட மனதிலும் ஒரு கேள்வி எழுந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் கிடைக்குமான்னு நான் தான் சொல்லணும். உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்க. அது பெண்கள்லாம் நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு இந்த 35 தாண்டி எந்த கிராஸ் பண்ணி போனாலே ஓரளவு எதிர்பார்த்து ரெடியாக ஒன்றும் உடற்பயிற்சி செய்கிறதால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கு இன்னும் காலதாமதம் இருக்குங்கிறதால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லி உடற்பயிற்சி செய்கிறதால எந்த விதமாக யாருமே நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல. அது ஒரு இதாக வச்சுக்கோங்க. இது எதிர்பார்த்தா செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ளார இருக்குது, நான் ஃபிசிக்கல் ரெடி ஆகலாமா வேண்டாமா இப்படின்னு தான் உங்கள் மனசுக்குள்ளே. ஏன் ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்களேன், எப்படி வேணாலும் நடக்கலாம். எந்த கடைசி நேரத்தில் கூட ஏதோ மிராக்கள் கூட நடக்கும். அப்படிங்கும்போது தன்னம்பிக்கை வச்சுருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா, நீங்கள் சரி நம்ம செய்யணும்னு தோணுச்சுன்னா நிச்சயம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. தவறே கிடையாது. மார்க் கம்மியாக தானே சொல்லணும், எவ்வளோ வேணாலும் புரட்டி போட்டுரும் ஃபிசிக்கலில். அதை விட்டுட்டு எனக்கு இந்த கட் ஆஃபுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, ஃபயர்மேன் கிடைக்குமா, ஏருக்கு எவ்வளோ கட் ஆஃப், இதெல்லாம் கட் ஆஃப் எல்லாம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய மனசில் என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லபடியாக ஃபிசிக்கலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துரும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு 12 மார்க் எடுப்பாங்க, சரி 15க்கு முயற்சி பண்ணுமே. 12 நிறைய பேர் கமெண்டில் போடும்போது தெரியுது, எனக்கு 60 + 12 வருது, செலக்ட் ஆகிடுவோண்ணா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த 12 15 ஆக்கிறதுக்கு என்ன முயற்சி நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை இப்போ செய்யலாமே. இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு 15 மார்க் எடுத்து முடிங்க. சரி, எடுத்து முடித்த பிறகு எல்லாம் ஓவரால் ரிசல்ட் வந்த பிறகு வேணால் நம்மளுக்கு ஏதோ இப்போ என்ன நினைப்பீங்க, ஏதோ ஒரு போஸ்டிங் போனால் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ கமெண்டில் மார்க் எடுத்தோடனே எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த போஸ்டிங், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ரிட்டன் டெஸ்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் இடும்போது உங்கள் கேட்டகரி உங்களுடைய வயசில் இல்லை உங்களுடைய ரேங்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இடம் கிடைக்க போகுது. நம்ம எந்த இடம் கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை சிறப்பான முறையில் செய்யணும். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் தயாராக முடிஞ்சு இப்போவே இந்த போஸ்டிங் எடுக்கலாமா அந்த போஸ்டிங் எடுக்கலாமா தயவு செய்து அது யோசிக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
நீங்கள் நல்லபடியாக ஃபிசிக்கல் முடிக்கணுங்கிறத மட்டும் தயவுசெய்து மனசில் வச்சுக்கிங்க. ஃபிசிக்கலுக்கு முடிக்காத ஏஆர் எடுக்கணுமா, ஃபயர்மேன் எடுக்கணுமா, ஒரு நண்பர் கேட்குற ஃபிசிக்கலில் நான் 0 மார்க் எடுத்தாலும் இதில் 62 மார்க் எடுத்துருங்க கிடைக்கும், 67 மார்க்கோ 68 மார்க்கோ கிடைக்குமான்னு கேட்குறாங்க. என்னங்க இது லாஜிக் இல்லாத கேட்குறீங்க கொஷின். ஃபிசிக்கலை வந்து நிச்சயம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் வாங்குறீங்கன்னா 2 ஸ்டார் வாங்கிடலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் 70 மார்க் எடுத்தாலும் சரி, இல்லை 75 எடுத்திருந்தாலுமே ஃபிசிக்கலில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அப்படிங்கும்போது இப்போவே இந்த துறை எடுக்கலாமா அந்த துறை எடுக்கலாமா தயவு செய்து தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும்னு தோணுனவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். நம்ம ரெடி ஆகும்னு தோணுச்சுன்னா ரெடி ஆகுங்க, யார் சொல்கிறதையும் கேட்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயம் ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு தோணுறதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. அதே போல் மதிப்பெண் அதிகமாக எடுத்தவங்களும் எனக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்குமா அந்த கட் ஆஃப் கிடைக்குமா தயவு செய்து கேட்குறத விட்டுட்டு நல்லபடியாக ஃபிசிக்கலை முடிங்க. அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல்லாம் முடித்த பிறகு அப்புறம் ஓவரால் கட் ஆஃப் வந்த பிறகு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இப்போதைக்கு வேணான்னு என்னுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எந்த போஸ்டிங் எடுக்கலாம், என்ன ஊருக்கு எடுக்கலாம், எங்கே வேக்கன்ட் இருக்கலாம் இப்போ தயவு செய்து யாரும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து நல்ல முறையில் சிறப்பான முறையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுல மட்டுமே இப்பொழுது கவனம் செலுத்துங்க. வேறு எதையும் திங்க் பண்ண வேணாம். அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.